கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது போல இந்த மூளையை தின்னும் அமீபா காய்ச்சல் அங்கே பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்ப்ரெட்டிங். 36 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. பம்பையில் நீங்கள் குளிக்கிறப்ப மூக்கை வந்து அடைச்சிக்கங்க. பக்தர்களுக்கு என்ன நெருடலாக இருக்குன்னா, இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்துட்டு இருக்கோமே, எதுவுமே நடக்கலையே, இது எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு தெரியல பம்பை நதி. நாளைக்கு இதே அரசாங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், முன்கூட்டியே சொல்லி இந்த நாங்கள் சேஃப்டியாக வந்துருப்போம், ஏன்பா விட்டீங்க சொல்லுவோமா சொல்ல யாரோட மாட்டோம். தப்போ நீங்க இப்படிதான் அப்படி பாசிட்டிவ் எடுத்துமே தவிர்த்து இல்ல நான் 3 முறை முக்கி குடிச்சாதான் எனக்கு புண்ணியம் கொடுப்பாரு ஐயப்பன்னா. வணக்கம் மாயம் பக்தி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பாலாறு சுவாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆக்சுவலாக ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்காக வந்தவருங்க. நிறைய பேர் பல விஷயங்கள் பேசி சர்ச்சைக்குள்ளானதாக மாற்றுவாங்க. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே சர்ச்சை மாதிரி இருக்கும், பட் உங்களை பயங்கரமாக யோசிக்க வச்சிடும். ரைட்டில் எப்படி நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு அப்போ ஏற்பட்டதாக வந்திருக்கா. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பல கேள்விகள் இருக்கு, கேட்க வாங்க போவோம். வணக்கம் ஐயா. நன்றி. சொல்லுங்க ஐயா. எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் ஐயப்பனை பற்றி தேடாதவங்க கூட தேடுவாங்க. என்ன எங்கே பார்த்தா ஐயப்ப படம் ஓடுது அப்படின்னா வைப் இருக்குன்னு புதுசாக நிறைய பேருக்கு ஆசைலாம் வரும். அந்த ஆசையை உங்கள் மூலமாக இன்னும் அதிகரிக்க செய்யலான்னு ஒரு சில கேள்விகளை கேட்குறேன். கண்டிப்பாக ஐயா. எந்த ஒரு கடவுள் அவதாரமாக இருந்தாலும் அந்த அவதார முடிவுன்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ராமாயணம் அந்த மகாபாரதம் முடிவில் கிருஷ்ணருக்கான மரணம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அம்பு தொலைச்சி அவர் இறக்கணும், அவ்வளோதான். ராமர் எப்படியா இருந்தாருன்னு தெரியும். சரைய நதிக்கரையில் அவர் அப்படி கிட்டத்தட்ட அது தன்னோட ஊரை தானே மாய்த்துக்கிற மாதிரி தான் ஐயப்பன். அவரும் ஒரு நோக்கத்துக்காக அவதரிச்சவர் இறக்கல. எஸ், அதான் கேட்குறேன். எதுக்கு அங்கே மட்டும் ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கு? ஏதாவது விஷயத்தை சூட்சமத்தை வச்சிருப்பாங்க. ஒரு காடு, மலைப்பகுதி, வனப்பகுதி, ஒரு சில விஷயத்த இன்டெப்த்தாக போய் பார்த்தா தான் ஒரு சில விஷயங்கள் புரியும். இப்போ சுவாமி ஐயப்பன் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்துக்கு மாற்றுக்கிறது கிடையாது. முதல்ல ஒரு மனிதனாக இருந்தவர். நீங்கள் அப்போ இப்படி இந்த கேரக்டருக்குள்ள வாங்க. நம்ம சக மனிதர் அவர். மணிகண்டனா வளர்ந்தவர், நம்ம ஊரில் பிறந்தவர், நம்மளோட பிறந்தவர், நம்மளுக்கு முன்னாடி பிறந்தவர். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா விஷயத்தையும் சராசரி மனுஷன் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கு. இப்போ ஒரு சில இடத்துல தென் மாவட்டத்தை பக்கம் பண்ணினா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு ஒரு விஷயமும் உண்டு. ஆமாம் ஆமாம். நம்ம இங்கே வேற மாதிரி பார்த்தாலும் அங்கே வந்து அந்த ஊரில் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாஸ்திராவுடைய பல வடிவம் உண்டு. ஆமாம். அங்கே ஒரு முடிவு மட்டுமே கிடையாது, மணிகண்டன் மட்டுமே கிடையாது, தர்மசாஸ்திரா மட்டுமே கிடையாது, பல வடிவங்கள் உண்டு. அங்கே எங்கள் தென் மாவட்டத்தில் அந்த கல்யாணம் பார்டரில் போனீங்கன்னா, கேரளா பார்டர் போனீங்கன்னா அவர் வேற வேற கேரக்டராக வருவார். நிறைய பேர் குலசாமியாகவும் இருப்பார். அது ஒரு பக்கம் விஷயம். ஒரு அவதாரம் ஒரு கேரக்டராக வராரு. இப்போது அவர் கையில் கடைசியாக அந்த கோயிலை மூடும்போது கையில் வந்து ருத்ராட்சம் கொடுத்துருப்பாங்க. விபூதியை பூசி விபூதி ஃபுல்லாக போட்டு தான் கோயிலுக்கு மூட்டு போவாங்க. அங்கே சிவன் தத்துவம் ஹரி தத்துவம் ஒன்றா இருக்கிற விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, அவர் உலகத்துக்கு சொல்ல வந்த விஷயமே ஒரு ஒருங்கிணைப்பு. எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நீ வேற நான் வேற இல்லை. மசூதியாக இருக்குன்றதுனால மசூதி இல்லை, அவருடைய ஃப்ரெண்ட் அவர் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாபருக்கு நம்ம நல்ல பண்ணி அவருடைய வழிபாட்டு மட்டும் தான் போனோம்னா அவர் விதிக்கப்பட்ட விதி. 1000 நாள் என் ஃப்ரெண்டு, நீ அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு வரணும்பா. அங்கேருந்து வரும்போது தான் நான் திருப்தி அடையுன்றாரு. எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீகம் போதிக்கிற ஒரே விஷயம் தான், எல்லாம் ஒன்று தான். அதை சிம்பாலிக்காக ரொம்ப எளிமையாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா, அடையாளத்தோட தத்துவமசி, நீயும் நானும் ஒன்று, நீ வேற நான் வேற இல்லை. என்னை நோக்கி நீ வந்தாலும் உன்னை நோக்கி நான் வந்து தான் இருக்கேன். பிரபஞ்ச விதியை ஒன்று சொல்லல, எது நீ எதையும் நோக்கி பயணிக்கிறாய் அது உன்னை நோக்கி வந்துக்கணும் விதி. இதே தான் தெய்வ வழிபாடு. 48 நாள் நீங்கள் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து போகும்போது முழுமையாக நீங்கள் அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணும்போது எப்படி அவர் உங்களுக்கு காட்சி கொடுக்காம இருப்பார், எப்படி உங்களுக்குள்ளே வந்து சேராமல் இருப்பார், சேர்ந்துருவார் ஆட்டோமேட்டிக்காக. இது ஒவ்வொரு இவனுக்கும் பொருந்தும். அது இவருக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த உணர்ந்து செய்கிறோம் 48 நாள். இன்னொன்று காடு மலை சார்ந்த வனப்பகுதி, கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தன்னு சொல்லுவோம்ல, எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அவங்களுக்கு? எப்படி உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் யோசிச்சு பாருங்களேன். சரண் அடைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட. காலில் முள்ளு ஏறனாலும் தெரியாது, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் இயற்கையாகவே ஒரு விஷயத்துக்குள்ள இன்டெப்த்தாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வலி வேதனை தெரியாது. ஆனால் ஐயப்ப விஷயத்தில் ரொம்ப ஐயாது ஐயா. அதே போல் இந்த கருப்பு உடை, பகுத்தறிவு பேசுகிறவங்களும் கருப்பு உடை ஃபேவராக இருக்கும். ஆன்மீகத்தில் திளைச்சி இருக்கிற ஐயப்ப பக்தர்களுக்கும் கருப்பு உடை ஃபேவராட்டாக. சனீஸ்வர பகவானுடைய விஷயங்களே அது. கருப்புன்னாவே சனீஸ்வர பகவான் தானே. ஓகே, அது வேற விஷயம். ஏன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு சனீஸ்வரனோட நிறக்காம. ஐயா, நான் வந்து பகுத்தறிவாளை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் நம்மளுக்கு வேணும் ஐயா, நிச்சயமா. அது அவன் விதி. நான் தான் சொல்லுவேன், இவன் நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் ஒருத்தர் வேணும்பா. நானே என்னை பற்றி பேச என்ன அர்த்தம்? கண்டிப்பாக வேணும், நல்லா பேசுங்கன்ற. நான் நீங்கள் பேச தான் நல்லது. ஏன்னா உங்க தலைவத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். தூரமா வந்து பாக்குறப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணுன்ற மாதிரி தோணும். எல்லாமே ஒண்ணுதான். கோயிலுக்குள்ள சிலையை வச்சு மாலை போடுறாங்க, இவங்க நடு ரோட்ல இல்ல மத்த இடங்கள சிலையை வெளியே வச்சு. எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுதான். அவன் அப்படிதான் செய்யணும், அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. அவன் நாத்திகனா தான் வளரணும் தான் விதி. நாங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே மூடி வச்சிருவோம். இது கேரக்டர் அவ்வளோதான். எனக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் நாங்களாவது இப்போ சொல்கிறேன், அந்த காலத்து இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா புக்கை வந்துட்டு ஊரில் ஒரு ஜோசி தான் இருப்பாங்க. அப்போது இப்போ மாதிரி கிடையாது. ஒரு 6 மாதம் கழிச்சு வேணா அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்
சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவன் விதனாவதம் பண்ணி மாட்ட போகிறான்னு தெரிஞ்சிருவாங்க. ஓகே ஓகே. நம்ம எதுக்கு இவனை போய் சொல்லின்னு, ஏன்பா அவனுக்கு பிரச்சனை இருக்குது இங்கே போனால் அப்படி யாரும் சொல்லிட்டு நம்ம வாயார சொல்லி இவனுக்கு ஏன் நடந்து போச்சுன்னா நீ இது தெரியாமல் ஏன் சொல்லலாம் ஒரு வார்த்தை கேட்படுறதுக்காக அவர் கட்டத்தை பார்த்தோன்னே ஒரு 6 மாதம் கழிச்சு பூரா அனுப்பிச்சி விட்ருவாரு. அதுக்குள்ளே நல்லது கிடையாது, நல்ல வந்துடுவான். ஓ, இவர் ஏன் போய் மாட்டிக்குவானே? ஏன்னா அது விதிக்கப்பட்டது எதுன்னு அவர் தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. அதுக்குள்ளேயே அப்படியே ஆய்ந்து பார்ப்பார், ஏதாவது சரி பண்ணுறதுக்கு லூப் ஹோல் இருக்கான்னு பார்ப்பாரு. எதுவுமே எல்லாம் மூடி வச்சு குத்தமிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் தெரியுமா, விதண்டாவதம் படத்துலேயும் இருக்க கேரக்டர். நீங்கள் நல்லா பண்ணுங்கன்றோம். பஞ்சபூதத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? கண்டிப்பாக. பஞ்சபூதம் இல்லாமல் எங்க எதுவுமே கிடையாது இல்லை. பஞ்சபூதத்தை நம்ம தெய்வமா அணுகிறோமா இல்லையா? எல்லாருமே அணுகிறோமா இல்லையா? இவ்வளோதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுட்டாலே இப்போ நீங்களும் அந்த பஞ்சபூதத்தில் தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா. அது இல்லாமல் இருக்கீங்களா பார்க்குறோம். நாங்கள் பஞ்சபூதத்தை நாங்கள் தான் தெய்வமாக அணுகிறோம்ல, நீங்கள் தான் தெய்வத்தை நிந்திக்கிறீங்களா? இது இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பார்க்க முடியுமா உங்களால்? இது நான் விதமாக பேச முடியுமா? புரியுது. நான் அடுத்து போயிடுறேன். ஐயா, இந்த பிரச்சனைகள் நிறைய வருது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு கார்த்திகை மாதம் நெருக்கத்தில் யாருக்காவது போய் கேட்குறாங்கன்னா, மாலை போட்டவங்க சொல்கிறது சபரிமலை மாலை போடு, எந்த கிரகமும் உனக்கு வேலையே செய்யாது, அந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனைகளே அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலே நிறைய பேர் மாலை போடுவாங்க. எப்பா ஒரு 2 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. இது உண்மையா? இல்லையா, உண்மையான இல்லையா? நவகிரகங்களை யாரால கட்டுப்படுத்த முடியாது, நல்லா புரிஞ்சு. ஆனால் இந்த நம்பிக்கை இன்னும் இருக்குது. சபரிமலை மாலை போட சொல்கிறேன், நவகிரகங்களை யாரால கட்டுப்படுத்த முடியாது. நவகிரகங்களை சாந்தி பண்ணுற குளிர்ச்சி பண்ணுற ஒரு எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அப்படி தான் பண்ண முடியும். ஆனால்பட்ட தெய்வத்துக்கு நவரம் விட்டு வைக்காது. தெய்வத்துக்கு சரி, அது நேதி அது. ஆனால் குறைக்கலாம், திரும்ப ஏற்கனவே சொன்னதான் குறைக்கலாம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ப்ளீஸ், உங்களுக்காக நான் பார்த்துக்கிறேன். இவர் நம்ம பெருமாள் தன்னுடைய பக்தருக்காக அந்த 7.5 நட்டு சனி அப்படியே குறைச்சி 7.5 நிமிடமாக மாற்றிடுவார்ல, நொடியாக மாற்றுவார்ல, அந்த மாதிரி கிரகங்களை தன்மை கொஞ்சம் பண்ணக்கூடிய விஷயந்தான் நாம் செய்யக்கூடிய பூஜைகள், பரிகாரங்கள், இந்த மாதிரி விஷயம். அதை தாண்டி எங்கே ஒரு சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா, தன்னை உணர்ந்து இறைவா அப்படின்னு அமைதியாக இருக்கும்போது, நீங்கள் ஆழ்நிலை தியானத்துக்குள்ளே போகும்போது எதுவுமே இல்லாத ஒரு சூன்ய நிலைக்கு நீங்கள் போகும்போது கிரகங்கள் உண்மையிலே வேலை செய்யாது. நீங்கள் எதுக்காக வேலை செய்யும்? நம்ம செய்யவே இல்லைன்னா செய்வனையே இல்லையா? அப்போ அப்புறம் எப்படி வேலை செய்யும்? அதனால தான் சித்தர்கள் முடிவுகள் எதுக்கு நிர்வாணமாக உட்காந்து தான். ஓ, இதுக்கு பண்ணி இவ்வளோ பெரிய காரணம் இருக்கா? நீங்கள் எதுக்குமே ஆசைப்படாத நிலைமைக்கு போட்டீங்கன்னா கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை காரணம் ஆசை. அவன் சாப்பிட மாட்டான். முதல்ல கிரகங்கள் எதாவது வேலை செய்யும், உணவுபூர்வமாக வேலை செய்யும். இப்போ நம்ம ஏன் அசைவம் சாப்பிடாது பெரும்பாலும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் சொல்ல அசைவம் அப்படி, நான் இயல்பாக சொல்கிறேன்னே, அசைவம் சாப்பிட்டா உணர்ச்சிகள் இருக்கும். உணர்ச்சிகள் வரும்போது தவறு செய்யறது தூண்டும், இதுதானே இயல்பு. அப்போது அந்த உணர்ச்சிகளை தூண்டாத எல்லா விஷயத்தையும் ஒரு தரப்பில் அதை தவிர்த்துருவாங்க. அப்போ அவனுக்கு உணவு இருக்காது. உணர்வுன்னா அந்த மாதிரி உணர்ச்சிகள் இருக்காது, தவறான எண்ணங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதுக்காக அசைவம் சாப்பிடலாம் தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம காலகாலமாக அதனால தான் சொல்கிறேன், காலகாலமாக அசைவம் உண்றோம், அது விஷயம் இல்லை. நவகிரகங்கள் என்ன பண்ணும்? உணவு மூலியமாக வேலை செய்யும். உங்கள் பழக்க வழக்கம் மூலியமாக தான் உங்களுடைய தூண்டி வேலை செய்யும். இப்போ அதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து வீட்டில் நோட் பண்ணி பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்தோடனே காலகழி தான் உள்ள சொல்லுவாங்க. சனி பிடிக்கும்னு சொல்லுவாங்க வீட்டிலே. நம்மளுக்கு உண்மையிலே கிரகங்கள் எங்கேருந்து முதல்ல பிடிக்க ஆரம்பினா கால் பார்த்து தான் ஆரம்பிக்கும். ஓ, வீட்டுக்கு பின்னாடி எப்பவுமே கண்டிப்பாக கிணறு இருக்கும், கண்டிப்பாக ஒரு துண்டை வச்சு நிற்பாங்க, ஒரு கொடை கண்டிப்பாக இருக்கும், ஒரு மஞ்சிப்பை கண்டிப்பாக இருக்கும். இதில் என்ன நினைக்கிறீங்க? நீ உண்மையிலே ஆழ்ந்து பாருங்கள், அது வேறு தத்துவம் இருக்குது. இது சாதாரண ஐயா, நம்ம பண்பாடும் கலாச்சாரமும் நிறைய விஷயத்த சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் உள்ளே போய் ஆய்வு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சத்தியமாக நம்ம பேச மாட்டோம். நான் அனுபவத்தை சொல்கிறேன். வாசியோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்காது. அந்த கொடை தான் வாசியை ஒட்டி, வாசியை மாற்றுற விஷயம் தான் கொடை. ஓ, ஓகே. வாசியை தெரிஞ்சவங்ககிட்ட எவனுமே ஜெயிக்க முடியாது, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். யாராவது எதுவும் பண்ண முடியாதுங்க. அவனுடைய மரணம் அவன் நினச்சாதான் மரணம் உண்டு. வாசி தெரிஞ்சவனுக்கு மரணத்தை அவன் கூட தேவையில்லை, இவன் ஃபிக்ஸ் பண்ண மரணத்தை. நீங்கள் சொல்கிறது எங்களையே கற்றுக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரிஸ்க்கு. இந்த காலத்தை கற்றுறவங்க ரொம்ப ரேரு. அதை மாத்திரம் தான் எல்லா முடிவு விட்டு ஒரு கமடலை வச்சுருப்பாங்கல்ல, அந்த கமடலை எது தெரியுமா ஐயா? அவருடைய வாசி அவர் மாற்றுவார். சுடுமணியை இடமுடியும் சுடுமணியை மாற்ற தான் கமண்டலம். நம்ம சொல்கிறது படத்தில் காமிற ஜீபூம்பாலாம் கிடையாது, அவர் அங்கே வச்சு மாற்றுவார். அப்போது அவருக்கான விஷயத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். இடைகளை பிங்களையை மாற்றுறது ஒரு சூட்சம பரிகாரம். அதெல்லாம் அதை தெரிஞ்சவங்ககிட்ட எவனுமே மோத முடியாது. இதுக்காக தான் அந்த காலத்தில் மன்னர்கிட்ட ஒரு குருமாரை உட்காந்து அந்த கால நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புவாங்க. நியாயமாக பார்த்தா ராவணனுக்கும் ராமனுக்கும் போகணும், இன்று போய் நாளை போகணும்னு சொல்லிட்டார், பேச்சுக்கு சொல்ல வரேன். நியாயமாக அன்றைக்கி போர் செஞ்சாருன்னா இவர் பிரச்சனை, அதான் உண்மையான விஷயம். ஓகே, சாதக ரீதியாக கட்ட ரீதியாக யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு அவருக்கு பிரச்சனை, அது அவர் தெரியும். அதான் இன்று போய் நாளை வந்துட்டார். அது சூட்சமான விஷயம் இருந்துச்சு, வேற விஷயம் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவர் பிரம்மத்தி தோஷத்தை கழிக்கிறதுக்காக தேவபுத்திரன் வந்து அவரே பூஜை பண்ணி அந்த தோஷத்தை கழிக்கிறாரு. இங்கே எல்லாமே ஒரு குறியீடோடு இருக்கும் இறைவனுடைய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த பெரியவங்க அதை முன்னெச்சரிக்கையாக கொடை வச்சுருந்தா போவான், அக்கல் வச்சு போவான்.
மழை வந்தால் பிடிக்கும். துண்டு துவச்சிட்டு கரெக்டாக வச்சுப்பான். தலைப்பாக கட்டினான். என்ன காரணம் சொல்லுங்கள்? தலை ஒரு மனித தலையும் கால் பாதம் முக்கியமான பகுதிகள். கவர் பண்ணியே இருக்கணும் எப்பவுமே கவர் பண்ணணும். இந்த உச்சி தான் முக்கியம். உச்சி காலை போய் நம்ம சொல்கிறோம்ல, உச்சி காலம் இதுவும் தத்துவம் தான். இல்லை, நம்ம கவர் பண்ணுறத விட சீக்கியர்கள் அதிகமாக கவர் பண்ணுறாங்க. ஏன் கவர் பண்ணுறாங்க? அதான் கேட்குறேன். அதுக்கு வேற காரணமா? தலைக்கு ஒரு முக்கியத்துவ பகுதி உண்டு. பிரதானம் தலைக்கு எல்லாத்துக்கும் எந்த உடம்புக்கு சிரசானே பிரதானம். ஆமாம். உச்சிக்கால பூஜையில் கோயிலில் அடைச்சிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் அடிக்கிறாங்க? அது ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் முன்னோத்தஞ்சு தான் தலைப்பா கட்டுவாங்க. பரிவட்டம் கட்டுறாங்க, எல்லாருக்கும் போவான கோயில் எது கட்டாங்க? ஆமாம், தலையில் கட்டுற விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் உண்டு. உங்கள் நாடி நரம்புகளையும் கிரகத்தன்மையும் தூண்டக்கூடிய விஷயங்கள் உண்டு. மெட்டி எதுக்கு போடணும்? ஆண்கள் எல்லாருமே அந்த காலத்தில் கண்டிப்பாக காதில் உண்டு. ஏன் போட்டிருந்தாங்க? எதுக்கு இங்கே போய் பொட்டு வைக்கணும்? எல்லாத்துக்குமே ஒரு அறிவியல் காரணம், ஆன்மீக காரணம் உண்டு. இது கிரகங்களை இயக்க வைக்கிற விஷயங்கள். ஐயா, எனக்கு ஒரு டவுட் ஐயா. இங்கே அது ஓப்பனாக உங்ககிட்ட கேட்டுறையா. இப்போது கடவுள் படைச்ச உடம்பு நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆமாம், ஹார்ட்டை எப்படி துடிக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ண தெரிஞ்ச கடவுளுக்கு, கிராவிட்டியை தாண்டி பிளட் ஃப்ளோ மேலே வரைக்கும் போகணும்னு நினச்சி டிசைன் பண்ண தெரிஞ்ச கடவுளுக்கு, காதில் கடுக்கன் போட்டாதான் இவன் ஹெல்த்தியாக இருப்பான்னு அதை மட்டும் மிஸ் பண்ணியிருப்பாரா என்ன? அவர் பண்ணல. சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஞானத்தை சித்தர்களுக்கு அவர் கொடுக்குறாரு. யாரெல்லாம் தப்பிக்கலாம், எப்படி தப்பிக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை உண்டு இல்லை? நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லுவாங்க. நோயிலும் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? நல்லா புரிஞ்சுங்க. இறைவன் தன்னுடைய கையால் எல்லா அதிகாரத்தையுமே கையில் வச்சுக்கல. நான் ஜாதக ரீதியாக இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். மாற்றக்கூடிய பாவகம், மாற்ற முடியாத பாவகம் 2 விஷயம் இருக்குது. பரிகாரங்கள் மூலியமாக ஒரு சில விஷயங்களை செயல்படுத்தலாம். பரிகாரங்கள் மூலியமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் தாக்கத்தை குறைக்கலாம். முழுமையாக ஒரு சில விஷயம் பண்ண முடியாத இருக்குது. அந்த ஒரு சில பரிகாரங்களை கற்றுக் கொடுத்த ரிஷிகளும் முனிவர்களும், ஐயா உங்களுக்கு மகாலட்சுமி ஆக்டிவேஷன் பண்ணணுமா, துளசியை பயன்படுத்தியா, கல்லுப்பை பயன்படுத்தியா, மருதாணி வச்சியாங்கய்யா, அது மகாலட்சுமி அம்சம். அதை பயன்படுத்தும் போது கெட்ட வைப்ரேஷன் உங்களை தாண்டி போயிடும், நல்ல வைப்ரேஷன் தேடி வரும் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உணவில் எல்லா கிரகத்தையும் அடக்கிட்டான். இப்போ சந்திரன் தான் என் மனசு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், கேட்டு தானே? அப்போ ஒரு மனுஷனுக்கு மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம். அதனால தான் வாழ்வியல் தேசத்தில் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, நம்ம உணவு முறையில் சந்திரனுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அரிசி, வெண்மையான பொருட்கள், இட்லி, தோசை, இப்போ வந்ததாக இருந்தாலும் கூட அரிசி தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். நீ எதுவாக இருந்தாலும் முதல்ல அரிசி தான். நீங்கள் எது சொல்லுது, போய் சேரும்போதும் போடுறது அரிசி தான், ஒரு வீட்டுக்கு உள்ள வரும்போதும் பண்ணுறது அரிசி தான். சந்திரனுக்கு தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நம்ம சந்திரனை வச்சு தான் இங்கே எல்லா விஷயங்களுமே நம்ம பண்ணோம். அப்போ முன்னோடி எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். அப்போ அது உணவுலேயே கலந்து கொடுத்தான். அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு மூலியமாக தான் உங்களுக்கு கிரகங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால சித்தர்கள் என்ன பண்ணா, முற்றும் தகுந்த நிலை என்னன்னா, எதுவுமே அவனை உட்காந்துட்டான்னா அவனுக்கு கிரகம் எப்படி வேலை செய்யும்? கிட்டத்தட்ட இப்போ கனெக்ட் ஆகுது. இப்போ ஐயப்பன் சபரிமலை கோயில் மாலை பொறுத்து கனெக்ட் ஆகுது. ஐயா, இந்த குலதெய்வ வழிபாட்டிலேயே நம்ம 2 கிளாஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அடித்தட்டு மக்கள், இன்னொன்று கொஞ்சம் ஏ கிளாஸ் மக்கள். அடித்தட்டு மக்கள் வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் துணை, பச்சையம்மாள் துணை, இது போல நாட்டார் தெய்வங்கள் பேராக இருக்கும். லாரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படி இருக்கும், எல்லாத்துலேயும் உண்டு. ஆனால் அந்த கார் வச்சு ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குலதெய்வம் பேரில் அதில் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு ஹனுமான் முன்னாடி தொங்குற மாதிரி மட்டும் ஒரு கீச்சன் மாதிரி ஒன்று ஆடிட்டு இருக்கும். எனக்கு என்னென்னா, குலதெய்வங்கள் அப்படின்னாலே வாழ்ந்து மறைஞ்சவங்க தான். ஹனுமான் இது போல நம்ம குலதெய்வமாக கன்சிடர் பண்ண மாட்டோம். சிவபெருமான் இவங்களாம் குலதெய்வமாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க நம்புறது இந்த தெய்வம் தான் குலத்தை காக்கும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் போயிட்டு வந்து நம்புறாங்க. இது முரண்பாடா இல்லையா? நம்ம அப்படி கிடையாது. குலதெய்வ வழிபாடுன்றது வேற, நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடுன்றது வேற. வினைகளை களையக்கூடியவர் விக்னேஸ்வரன், புது விதியை தான். நம்ம இந்து மத பிரகாரம் முதல்ல தெய்வம் யாருன்னா விநாயக பெருமான் தான். ஆஞ்சநேயரும் அப்படி தான். இன்னொன்று, அந்த கான்செப்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த மனித முகமற்ற தெய்வங்களுக்கு எப்பவுமே சக்தி அதிகம். 2 விஷயமாலே பிரிக்கணும். மனித முகமற்ற தெய்வம் ஒன்று, ஆண் பெண் கலப்பு இல்லாமல் அவதார புருஷராக வந்தவங்களுக்கு சக்தி அதிகம். நீங்க தெய்வத்திலேயே பார்த்துங்களா? ஐயப்பன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ ஐயப்பன் அப்படிதான். முருகப்பெருமன் எப்படி எங்க வந்து வந்தாரு? அவரும் சிவனோட அம்சமா தான் வந்தாரு. விநாயகர் பெருமான் எங்க இருந்து வந்தாரு? பார்வதி அம்சமா வந்தாரு. அவங்கெல்லாம் ஆண் பெண் கலப்பு இருக்கா? இல்ல. அவங்களுக்கு சக்தி அதிகம். ஏன்னா ஒரு கேரக்டரை எப்போது நேர்மறை சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி எதிர்மறை சக்திக்கு சக்தி உண்டு நிரூபிக்கிற விஷயம் தான் கான்செப்ட். அப்போ அந்த எதிர்மறை சக்தியை அளிக்கக்கூடிய விஷயம் தனிநபராக முடியாதுன்னு சொல்றதான் தெய்வங்கள் என்ன பண்ணுது, ஒரு கூட்டு முயற்சியாக யூனிக்காக சேர்ந்து ஒரு கேரக்டர் உருவாக்கி அனுப்புது. இப்போ பண்ணிட்டு வந்து எந்த காலத்துலையும் தெய்வங்கள் நேராக வரல. யோசிச்சு பாருங்க. ஐயா, பேயை பார்த்தா நம்புவாங்க, கடவுளை பார்த்தா போட பைத்தியக்காரன்னுவாங்க. சொல்லுவாங்க, அதானே உண்மை. ஒரு கேரக்டர் உருவாக்கி அனுப்புவாங்க. இப்போ அந்த கேரக்டர் வேலை முடிஞ்ச உடனே அவங்க தவமனம் அதுவாக தான் இயல்பு. இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமன் என்ன பண்ணுறாரு? தவத்தில் தான் இருக்காரு. ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் இருப்பாரு. அவங்களுடைய வந்த விஷயங்கள் எழுதுவோ அது முடிஞ்சு போச்சு. நான் சொல்வேன், ஏசுநாதர் என்ன மேய்ச்சாரு? ஆக்சுவலாக ஏசுநாதர் என்ன மேய்ச்சாரு? ஆடு மேய்ச்சாரு. ஆடு மேய்ச்சாரு. நபிகள் நாயகம் என்ன மேய்ச்சாரு? அவர் ஆடு தானே மேய்ச்சாரு. ஒட்டகம் மேய்ச்சாரு. நம்ம கிருஷ்ண பெருமான் என்ன மேய்ச்சாரு? அவர் மாடு மேய்ச்சாரு. இவங்கெல்லாம் மேய்ப்பர்கள்.
ஓகே. மனித குலத்தை வாழ வைக்கக்கூடிய இறை தூதர்கள். அவ்வப்போது ஒவ்வொரு இறை தூதர்கள் வந்து ஒரு போதனையை மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. மனுஷ மந்தைய மேய்க்க வந்தவங்க இவ்வளவுதான் மெசியா. ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்களை கரெக்ட் பண்ணி ஒழுங்குபடுத்துற வேலை தான் இறை தூதருடைய பணிகள். அதில் எல்லாருமே நம்மளை பற்றி ஒன்றும் சொல்ல வரேன், எல்லாருமே மேய்ப்பர்கள் தான். ஆடு மாடு ஒட்டகம் 3 கான்செப்டுமே 3 பேர் மேய்ச்சாங்களா இல்லையா? மேய்ப்பர்கள். யாரை மேய்ச்சாங்கன்ற நீங்கள் ஆடு மாடு பார்க்கக்கூடாது, மனிதர்களை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்டு இறைவனால் அனுப்பக்கூடிய தூதர்கள் தான். ஒவ்வொரு காலத்துல ஒருத்தர் வருவாரியா. இப்போ கடைசியாக நம்மளுக்கு வள்ளல் பெருமானை பார்க்குறோம். ஆனால் நீங்களே ஒரு விஷயம் ஒத்துப்பீங்க என்னென்ன, ஒருத்தர் வந்து தான் முடிஞ்சிருக்குமோ. ஏன்னா இப்போ அந்த சாமிங்க பேரை சொல்லி தான் இங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. அது மனிதனாக உருவாக்கின விஷயம். இந்த கர்மா அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு சில குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதை நோக்கி தான் நகரும். இப்போ உலகம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்க, யாரா பார்த்தீங்களா? இல்லை. ஒரு சில வாசகம் நினைக்கும், ஏதோ வந்து கொண்டிருக்காரு, இறங்கி கொண்டிருக்காரு, வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு நடக்குமா? உனக்குள்ள இருக்கிறான் இறைவன், நீ தேட வேண்டியது. அதாவது சித்தர் பெருமான் சொன்னான், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, உட்காந்தத்துல எல்லாம் சாதிக்கலாம். சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. நீங்க அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையா? நியாயமா? நமக்குள்ள உணர்ந்துட்டாலே, நமக்குள்ள கடந்துட்டாலே கடவுளை பார்த்தலாம் இல்லையா? கடவுள் கான்செப்ட் என்னையா? கடவுள் பேர் என்னையா? நமக்குள்ள கடக்கிறதா? கடவுள் கடந்து போன அர்த்தம். என்னைய சாமி நல்லா இருக்கீங்களா சாமி என்னும், யோ சாமியார் என்ன சொல்லாதன்னு ஏன் சாமி யாரும் தேடி போயினுக்கிறேன், என்ன நீ சாமியார் கூட என்ன அர்த்தம்? சாமியார் நான் தேடி போற ஆள் தான் நான். நீ என்ன சாமியார் கூட ஜென்ரலா சொல்லுவேன், என்ன சாமி நல்லா இருக்குன்னு கேட்கும்போது சாமி யார் அப்படின்ற ஒரு கேரக்டர் கேள்வி நோக்கி பயணிக்கிறோம் தான் நான். என்னை நீ சாமியா மாத்தாது. அது அப்புறம் நான் அந்த நிலையே நான் உணரணும். நான் உணர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், தன்னை அறிந்தவன்னு பேச மாட்டான். அந்த உணர்தல் தான் வழிபாட்டு முறையில் ஒரு அங்கம். இப்போ எல்கேஜி யூகேஜி சொல்றோம் இல்லையா? இப்போ படத்தை வச்சு படத்தை வச்சு வணக்கம் தான் எல்கேஜி யூகேஜி. ஒரு ஆரம்ப நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை, தன்னையே உணர்தல் தான் அடுத்த நிலை. அப்போ அந்த அகம்பெருமாசம் சொல்லுவோம் இல்லையா, தன்னை நம்ம உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. அந்த படிப்படியாக போகக்கூடிய விஷயம் தான் இங்கே வேணும். ஆனால் நம்ம மக்கள், பெரும்பான்மை மக்கள் அந்த எல்கேஜி யூகேஜியோட நின்றுடுறோம். அதை தாண்டி அது என்ன தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் கிளாரிட்டி கிடைக்கும் ஐயா. ஓ இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஐயா என்னன்னா, சபரிமலை கோயிலுக்கு நீங்க எவ்வளவு வாட்டி போயிருப்பீங்க, கண்டிப்பா பல முறை போயிருப்பீங்க. போறப்பெல்லாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்க நேரிடும். மாலை போட்டு மலைக்கு போகும்போது கூட தம்மடிச்சிட்டு இருப்பான், பாகு போட்டு துப்பிட்டு இருப்பான், பஸ்ஸில் குடிப்பான், பஸ்ஸுக்கு பின்னாடி போய் குடிப்பான், இங்கே கீழே குடிச்சிட்டு மேலே அப்படியே மலையேற ஆரம்பிப்பான். இது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணக்கூடாது, டீடாக்ஸ் தானே நம்ம பண்ணுறோம் இந்த விரதம். இல்லை, விஷயம் என்னன்னா, இறைவன் பேரால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒழுக்கம் தானே அங்கே முக்கியம். ஒழுக்கத்துக்கான விஷயம் தான் இறை வழிபாடு. அது எந்த மதமாக இருந்தாலும் என்ன கத்துறது? இறை வழிபாட்டில் ஒழுக்கம் தான் கத்துறது. ஒரு விஷயத்தை நம்ம விடணுன்றதுக்காக தான் அந்த நோக்கத்துக்காக பயணிக்கிறோம். பட் அவன் மனசாட்சி தான் தெரியணும் அந்த விஷயத்தை. ஒன்று செய்ய முடிஞ்சா ஒரு விஷயத்தை செய்யணும். கண்டிப்பாக தவறு தான், அதில் மாற்றம் இல்லை. எனக்கு பிடிச்ச அந்த விஷயம் செய்யணையா, நான் இப்படி தான் இருக்கணும்னு நானாக ஒரு உறுதிப்படுத்திக்கிறேன். என்னை நான் திருத்திக்கணும், நான் இறைவழியில் போகணும், இறைவனை காரணம்னா ஒரு சில விஷயத்தை விட்டு தரணும்னா விட்டு கொடுத்து தான் தீரணும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இது பண்ணக்கூடாது. அதான் கேட்குறேன். நான் நித்யானந்தா விஷயம் வரும்போது நான் அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாத்தையும் தாண்டி, ஐயா நீ இந்த யூனிஃபார்மில் செய்யும் போது தான் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இது இல்லைன்னா உனக்கு கேட்க வேண்டிய. ஆமா, ஒரு யதார்த்தமா கேட்பேன். நீங்க இந்த யூனிஃபார்ம் போடும்போது தான் தப்புன்னு நம்ம பேச வேண்டியது. யூனிஃபார்ம் இல்ல அன்யூனிஃபார்ம்ல செஞ்சிருந்தா உன்னை யாரும் கேட்டிருக்க மாட்டான். அந்த மாதிரிதான் ஒண்ணு. நீங்க இப்படி அடையாளப்படுத்தி வந்துட்டீங்கன்னா பெரும்பான்மை சமூக மக்கள் பயன்படுத்துற ஒரு விஷயத்த இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடு வரும்போது கேள்விக்குரிய ஆக்குறதா இல்லையா? உண்மையை அந்த விஷயத்த போகாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அது இல்லை பிடிக்கல, நான் இப்படி தான் இருப்பேன்னா உங்களை யாரும் தடுக்கலை, என்ஜாய் பண்ணுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அங்கே உள்ளே வந்துட்டு பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது. அவன் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு பிரார்த்தனைக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒன்று அவனுக்கு பொருளாதார சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், திருமண பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், தீர்ந்ததுக்காக இறை வழிபாட்டில் முழுமையாக தன்னை ஆட்படுத்திட்டு அதை ட்ராவல் பண்ணியிருப்பான். முதல் விஷயம், நம்மளால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். நான் பொதுவாக நான் கற்றுன விஷயம், என்னால் யாருக்கு எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது, என்னை யாரும் வரக்கூடாது, இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் அது போன்ற செயல்கள் செய்யும்போது சிறுமைப்படுத்துகிற விஷயம் ஆகிப்படுது. தெய்வம் யார் இருந்தாலும், ஐயா உன்னை படிச்ச தெய்வம் தான், எந்த தெய்வம் இருந்தாலும் உனக்கு மீறிய சக்தி உனக்கு இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை மீறி ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒவ்வொருத்தர் பேர் வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் உண்டு. அதுக்கு எனக்கு பிடிச்ச பேர் நான் வச்சுக்குவேன். இது கட்டுப்படலாம் கிடையாது, யாருமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு முருகரை கருகாமன் பேச சொல்லி, அருகான் பேச சொல்லி, ராமான் பேச சொல்லி, எப்படி வேணால் கூப்பிடுவேன், ஏன் விருப்பம். அது என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது என்னுடைய நிலை சார்ந்தது. உங்ககிட்ட வந்து திணிக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். சூப்பர் ஐயா, நல்ல மேட்டர் சொன்னீங்க. இதை தான் சாப்பிடணும்னு சொல்லும் போது தான் பிரச்சனை வருது. நீ பாட்டு ஒதுங்கிட்டா பிரச்சனை இல்லை. நீ இப்போ நீ வேலையை பார்த்து உனக்கு யாரும் வேணாம்னு சொல்லியே, உன்னை தத்துமா அவனுக்கு ஐயா உன்னை குடிப்பழத்தை மறக்க வைக்கிறப்பா, நீ ஐயப்பனை மாறப்பட நாங்கள் சொல்கிறோம்மா,
நீ எல்லா நிலையும் கடந்து இறைத்தன்மையோடு இருக்கிறதுக்கான ஒரு கட்டுப்பாடு விதிமுறை தான் அது. உன்னால் செய்ய முடியலன்னா நீ இது மாற்று வழி தேடி போயிடணும். அதுக்காக கூட வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, 4 பேர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நடந்துக்க கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐயா, இப்போ சபரிமலை சீசனை ஒட்டி எவ்வளோ கூட்டம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? பல லட்சம். என்னன்னா, இப்போ கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது போல் இந்த மூளையை தின்னும் அமீபா காய்ச்சல் அங்கே பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்ப்ரெட்டிங். 36 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சு இது போல் பம்பையில் நீங்கள் குளிக்கிறப்ப மூக்கை வந்து அடைச்சிக்கிங்க, வாயை முடிஞ்சளவு பொத்திக்கிட்டு நீங்கள் உள்ளே முங்கிட்டு எடுங்க அப்படின்றாங்க. பக்தர்களுக்கு என்ன நெருடலாக இருக்குன்னா, இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்துட்டு இருக்கோமே, எதுவுமே நடக்கலையே, இது எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு தெரியல. பம்பை நதி எங்களை பொறுத்தவரைக்கும் மூலிகையெல்லாம் தாண்டி வருது, அப்போ இந்த நோய் கிருமிகள் இருக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். அவங்க ஆழமாக சொல்கிறாங்க. கேரளா கவர்மெண்ட் அது ரொம்ப என்ன பக்தி சார்ந்த ஒரு விஷயம்னா அப்படி எடுத்துட மாட்டாங்க, முடிவை வெயிட் பண்ணுறாங்க. ஒரு அர்த்தம் இருக்குங்க. நம்ம இது எதுக்கு கேட்குறேன்னா, கவர்மெண்ட் இப்படி சொல்லிட்டாங்க, ஜுரம் வந்தால் நம்ம சாமியார்கிட்ட போக போகிறதில்ல, ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறோம். இப்போ இங்கே போயிட்டு இல்லை நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, நான் மூக்கில் கையில் வைக்கும் போது குளிப்பன்னு பல பேர் அடம்பிடிப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுயா. உண்மையிலே அந்த மூலிகை சார்ந்த இடம் தான், அது வனப்பகுதி தானே, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிற விஷயத்தை அரசாங்கம் சொல்கிறது அவங்களுடைய கடமை. நாளைக்கு இதே அரசாங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் நாங்கள் சேஃப்டியாக இருந்திருப்போம், ஏன்பா விட்டீங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். இதுல தவறு சொல்ல முடியாது, தப்பு சொல்லல, யாருமே நம்ம தப்பு சொல்லி இதுலயும் சொல்றீங்க இல்ல, யாருமே தயவு சொல்ல தப்பு சொல்லக்கூடாது. ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்த நமக்காக சொல்லுதுன்னா நம்ம சின்னதா விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லை. நீங்க 3 முறை முங்கி எழுந்தாதான் உங்களுக்கு ஐயப்பன் எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு. அதைத்தான் கேட்கறேன். இங்க எங்கேயுமே அந்த விதிமுறைகளை நம்ம தான் ஒத்துக்கணும். நீங்க ஒரு சில சூழ்நிலை ஒன்று பண்ண முடியாது, நம்ம தண்ணி தெளிச்சுட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். கொரோனா டைம்ல பண்ணுவாங்களே ஃபுல்லா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க என்ன கொரோனா டைம்ல எப்படி போய் எங்க போய் குளிச்சோம், நம்ம என்ன காலைல நினைக்க கூட கூடாது, போய் தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு வந்துட்டோம். இல்லையா, முடியாத சமயத்துல செய்யலாம், ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா கட்டுப்படுத்தி போவோமே. ஒரு முறை என்ன எடுப்புது நம்மளால, என்ன எடுப்புது, அதனால ஐயா நம்ம மூலிகை தான் ஏற்கனவே உணவாக விட்டுன்னு வரோம். நல்லா புரிஞ்சு, நம்ம சாப்பிட்றதே மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான். ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு சொல்லுதுன்னா இன்னொன்று அப்படி அவங்கள தடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு வகையில் நம்ம தமிழக மக்கள் தான் அதிகமாக அங்கே பயணிக்கக்கூடிய மக்கள், அதிக வருவாய் முற்பட எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் தான். அப்போ மக்களுடைய தேவையை உணர்றாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஆகிப்படுச்சுன்னா இன்னொரு அரசாங்கத்துக்கு நம்ம பதில் சொல்கிற சூழ்நிலை ஏற்படும் தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. உண்மையிலேயே அரசாங்கம் சொல்கிறதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம கட்டுப்பட்டு தான் தீரணும். அப்போ அவன் ஏன் சொல்கிறான் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அது ஒரு கர்மனை, இறைவன் சொல்லியிருப்பான். ஒரு பேச்சு சொல்ல வரேன், ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இண்டிகேஷனை யார் மூலியமாக கொடுப்பாங்க. அதுதான் நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் அதை அரசாங்கமாக பார்க்குறீங்க, நான் எங்கள் குருமாவத்தை சொல்கிறதா நினைப்போம். ஓ குரு சொல்கிறாருப்பா, காரணம் இல்லாமல் குரு சொல்ல மாட்டார். நம்ம அந்த குரு வழியில் போகும் சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிட்டு அந்த விஷயத்தை தப்பிக்கலாம். அப்போ ஏன் எதுக்கு நீங்கள் விதனாவனம் போகும்போது அந்த விஷயம் வளையத்துக்குள்ள மாட்டுவீங்க. அந்த மாதிரி தான் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு. அதான் அரசாங்கம் சொல்லும்போது தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் ஒரு முறை அங்கே பம்பால குளிக்காமல் வந்துட்டாவே உங்களுக்கு ஐயப்பன் அருளை கொடுக்க மாட்டார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் தத்துவமசி, எல்லாத்துலையும் பரம்பொருளையா எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிற ஒரு பெரிய தெய்வம்யா. அவர் ஒரு சின்ன விஷயத்துக்கு படைக்காதீங்க, அவர் மேலே பாரத்தை போட்டுப்பாங்க. ஐயப்பா அரசாங்கம் சொல்லியிருக்குது, ஐயப்பா எல்லா மக்களையும் நீ காப்பாற்ற ஐயப்பா, உங்களோட கட்டுப்படுற ஐயப்பான்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், இந்த விஷயம் மேலும் பரவாத என்ன இருக்கணுமோ அதை இறைவனுக்கிட்ட போய் வழிபட்டுன்னு வரணும், கோரிக்கையை வைக்கணும். ஐயா இந்த மாதிரி சொல்றாங்க, ஐயா நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, மக்களை பார்த்துங்க, உங்களை விட்டா இங்கே யார் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தான் அப்படி பாசிட்டிவ் எடுத்துமே தவிர்த்து இல்லை நான் 3 முறை முக்கி குடிச்சாதான் எனக்கு புண்ணியம் கொடுப்பாரு ஐயப்பன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தெளிவான விளக்கு ஐயா, ஓப்பனாக சொல்லிட்டீங்க ஐயா. இந்த ஐயப்பனை பற்றி நாங்கள் ஆண்டோர்கிட்ட பல பேர்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எங்களுக்கு நம்பவே முடியாது. அதாவது எப்போ நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஐயப்பனை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் பக்தின்றது, நல்ல பக்தின்றது தனக்காக மட்டும் வேண்டிக்காமல் மற்றவனுக்காக சேர்த்து வேண்டுறது தான். அந்த மனசு எல்லாருக்கும் வேணும். ஐயப்பனை நான் நோக்கி போறப்ப இந்த மனசு மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஐயப்பனை போய் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இது சாத்தியமா? இது ஐயப்பனுக்கு மட்டுமே கிடையாது ஐயா, எந்த கடவுளுக்கும் பொருந்தும். அது இப்படி இது சுருக்க விரும்பல. ஓகே, அனைத்து தெய்வங்களுமே பொருந்தும். முதல்ல ஒரு விஷயம் நான் வெளிப்படையாக சொல்ல போனா எல்லாமே அவதார புருஷங்கள் தான். உருவ வழிபாடு நம்ம தான் நிர்ணயிச்சோம். இவர் மட்டும் ஏன் கொஞ்சம் சொல்றோம் அப்படின்னா, மனிதா வாழ்ந்தவர். முருகரும் அப்படிதான், என்னை பொறுத்த வரைக்கும் முருகரும் இங்கே தோன்றவர் தான், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அவரும் மனிதா இருந்தவர் தான், அது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி இந்த பிரபஞ்ச விதியே சொல்ல வரேன்னு, இப்போ நான் ஒரு அம்மன் வழிபாட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நாள் எனக்கு அம்மன் காட்சி கொடுப்பாங்க. நான் எந்த வடிவத்தில் கும்பிட்றனோ அந்த வடிவத்தில் வந்துடுவாங்க. கனவுல வரலாம், உணர்வுபூர்வமாக வரலாம், நேரில் தோணலாம், ஒரு சவுண்ட் எஃபர்ட் கொடுப்பாங்க, ஒரு வாசனை திரவியமாக வருவாங்க, உங்களை புரிய வைக்கிறதுக்கான விஷயத்தை ஏற்படுத்துவாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். நம்ம புரிஞ்சுக்கணும். குலதெய்வம் அப்படிதான். குலதெய்வம் எங்கே வாசனை செய்யும்? வாசப்படியில் தான் வாசனை செய்யும். அதான் அந்த காலத்தில் எல்லாமே மஞ்சள் குங்குமம் இன்றைக்கும் வாசப்படியில் வைப்பாங்க. யாருக்கு வைப்பாங்க? குலதெய்வத்துக்காக. குலதெய்வம் வீட்டில் எங்கடா நிற்கும் அப்படின்னா வாசப்படியில் தான் நிற்கும். ஓகே,
நம்ம முன்னோருக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான படைச்சவங்க பாருங்க. குலத்தை அங்கே நிற்குன்னு தெரிஞ்சு தான் அங்கே போய் பூஜை பண்ண சொல்கிறான். அப்போ இங்கே எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். முதல்ல ஆன்மீகம் என்பது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. 100 முறை நான் வந்து இப்போ 10,000 மணி நேரம் உங்களுக்கு பேசினாலும் புரியலாம் வைக்க முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு வச்சுங்களேன், அப்போ புரியும். இவ்வளோ நாள் கடந்து போன பாசிக்கலாம் என்ன காரணம், ஏன் காரணம்னு உங்கள் மண்டைக்குள்ளே நிறைய கேள்வி எழுந்து அந்த கேள்விக்கு விட யாரோ ஒருத்தர் கொடுப்பாரு. சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடுவார், கடந்து போயிடுவார். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நினச்ச விஷயம் அவர் ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அமைதியாக ஆகிடும். அப்படி தான் பல சித்தர்களும் மகான்களும் முறிவுகளும் இன்றளவும் அருவமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை தான் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக ஐயா, நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்டுறேன் ஐயா. இப்போ சபரிமலைக்கு போகிற பல பேரில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மணிகண்ட சாமி இங்கே இருக்கானா பார் அப்படின்னு பார்ப்பாங்க. சாமி தரிசனம் முடிச்ச கையோடு மணியை கொண்டு போய் கட்டுவாங்க, 3வது வாட்டி மாலை போடுவாங்க. அந்த மணியை அறுத்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதை வீட்டில் கொண்டு வந்து பூஜை ரூமில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிறத நம்ம எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு திறந்துட்டு வரணும்னு தான். அப்படி போகிற இடத்துல அந்த பொருளை கொண்டு வரணும். அப்படி இல்லையா, ஒரு நம்பிக்கை ஐயப்பனோட இடத்துல இருக்குது, வீட்டுக்கு வந்தால் சுபிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல்லையும் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். அது சித்தர்கள் சொன்ன பரிகாரம் ஒன்று. ஆனால் அது இப்போ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓப்பனாக சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கும் சொல்கிறேன், வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திட்ட மக்கள். இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல, இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இது சித்தர்கள் சொன்ன பரிகாரம் தான். அவர் இப்போ மறைஞ்சிட்டார். வாழும் காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் தான் அவர் சொன்ன விஷயம் தான் அது. இருமுடி கட்டுன்னு போவாங்க, தேங்காய் எடுத்துன்னு போவாங்க இல்லையா, அந்த காலத்தில் அந்த நெய் தேங்காய் போய் உடைப்பாங்க, எரிப்பாங்க. அந்த எரியிற பீஸில் ஒரு சின்ன துண்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வச்சிங்களேன், உங்கள் வீட்டில் இருந்தது வச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய செய்வனே தோஷமாக இருந்தாலும் ஓடிடும். எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன பீஸ் உங்களை காப்பாற்றோம்னா காப்பாற்றும். சொன்னவர் அவ்வளோ முக்கியமான நபர். ஆனால் இன்றைக்கி அங்கே வலையெல்லாம் போட்டுட்டாங்க, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், வாய்ப்பு யாராவது கிடச்சா தயவுசெய்து பயன்படுத்திங்க. சின்ன பீஸாவது கட்டிச்சுன்னா போதும். எரியுது, திரும்ப சொல்கிறேன், அப்படியே இல்லை. நீங்கள் போட்டு தேங்காய் போட்டு எரிப்பீங்களா? இதை பார்த்துட்டு பல பேர் கையை விட்டுற போகிறாங்க. இல்லை, அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டாங்க, இப்போ முடியாது. நான் ஏற்கனவே சொல்லி நான் பல பேர் இப்போ ட்ரை பண்ணிட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வலிமையான ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்கு. ஏன்னா அவரை நினச்சி நீங்கள் இருக்கக்கூடிய விரத முறைகள், அவருடைய தத்துவங்கள், அந்த ஆத்மார்த்தமாக நீங்கள் பயணக்கூடிய விஷயம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்த கலவை தான் அந்த தேங்காயும் நெய்யும். அவ்வளோ சக்தி உண்டு அதுக்கு. அது எரிஞ்சு பஸ்மம் போகும்போது எல்லாமே போய்விடும், அதில் எந்த கெட்ட விஷயமும் இருக்காது. அப்போ அதில் ஒரு துளி உங்கள் வீட்டில் இருந்தால் அவளை எவ்வளோ பெரிய கெட்ட நோக்கத்தில் அந்த கெட்ட பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயமோ கந்திஷ்டியோ பொறாமையோ எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன துளி உங்கள் வீட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது சக்தி அதிகம். இப்போ காசி தீர்த்தம் எல்லாரும் எடுத்து வீட்டில் தெளிப்பாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அதே மாதிரி தான் இது முழுக்க நான் சொல்கிறது பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முழுமையான தீர்வு அது கொடுக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம். அதான் ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறேன். நீங்கள் அப்படி ஒரு இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு தெரிஞ்சாலும் கூட நீங்கள் ஐயப்பனை மாலை போடுற எல்லாருமே தயவு செஞ்சு சொல்ல வரேன், நீங்கள் அங்கே போய் வேண்டிக்கங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க ஐயா, எங்கள் வீட்டில் வந்து எங்களை காத்து கொடுங்க. எப்படி என் குலதெய்வம் என் வீட்டில் வந்து வாசம் பண்ணதோ அதே மாதிரி நீங்களும் எங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுங்கய்யா. நீங்கள் இருக்கும்போது மற்ற எந்த விஷயமா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஆல்டர்னேட்டிவாக அவரை கூப்பிடுங்கன்றேன். அவரும் சக மனிதனாக வாழ்ந்தவர் தானே, ஒரு உறவு முறையாக கூப்பிடுங்கன்ற. நீங்க தெய்வமா புரியல. இப்ப சில்லு கிடைச்சா ஓகே, அந்த தேங்காய் சில்லு கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்றதுக்காக அந்த ஏக்கத்தை போக்கிக்க மணியை கைட்டு வராங்க. தயவு செஞ்சு எத்தனை வராதிங்க. அப்படிதான் இப்போ நிறைய வீட்டில் நான் பார்க்க நிறைய பேர் சொல்லியிருப்பேன், வீடு ஃபுல்லா சாமி போட்டு இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது படத்தை வந்து மாற்ற வேண்டியது. அப்ப எல்லாரும் வந்து எல்லாத்தையும் குத்து போயிடுவாங்க. கேட்கிறேன், ஒரு லாஜிக்கா விஷயமான. இன்னொன்னு என்னன்னா, மத்த கடவுள்கள் போட்டோலாம் வச்சு நம்ம வழிபடுறோம், ஐயப்பன் போட்டோ மட்டும் நீ மாலை போடாம வச்சு வழிபட கூடாதுன்றாங்க. சன்னியாசி உடனே நம்ம மக்கள் தான் ஆஞ்சநேயர் கும்பிட்டா நீ சன்னியாசி ஆகிடுவேன், அவனுக்கு கல்யாணமே நடக்காது. ஆஞ்சநேயர் பிள்ளையார் கும்பிட்டா நீ ஒன்னும் கல்யாணம் ஆகாது விட்டுருவ. ஆஞ்சநேயர் பிரம்மச்சரியம்பா, நீ அவர் கும்பிட்டா உனக்கு கல்யாணமே ஆகாது. இப்படியே சொல்லி 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 காளி படத்தில் வைக்கக்கூடாது. ஐயோ காளி, ஐயோ நாத்துல போய் பெட்ரூம்ல காளி படம் இருக்கேன். நாத்துல எல்லா வீட்லையும் ஆஞ்சநேயர் எல்லா ஆஞ்சநேயர் படமும் காளி படமும் இல்லாத வீடே நாத்துல கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் உண்டு, எல்லா ரூம்லையும் உண்டு. இவங்க உடனே நம்ம மக்கள் அதான் சொல்கிறேன், நல்ல விஷயம் எதுவும் நம்ம மக்களுக்கு முழுசாக போய் சேரக்கூடாது. ஒரு குரூப் எப்பவுமே ரொம்ப தெளிவாக செயல்படும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பயமுறுத்தியே நல்ல விஷயம் எதுவும் நம்ம கிடைக்காம பண்ணிட்டாங்க. காலையினா உடனே கட்டது ஏதோ ஒரு அவதாரம். அது புரியுது, சிவனை அழிச்சு சொல்ல, சிவனை அழிச்சிச்சு. அது ஆணவத்தையோ உன்னோட திமுறையை அடக்குன்னு சொன்னாங்க. அப்படிதானே கான்செப்ட். உடனே படத்தை வீட்டில் வச்சுன்னா ஆஞ்சரியா, ஐயோ பிரம்மச்சாரி நீ பிரம்மச்சாரியா போயிடுவேன், தப்பு இல்ல. அவர் அதுக்காக வரலையா, அவர் ஐயப்பன் படத்தை வச்சு வணங்கலாம், தப்பு இல்லை. விரத முறையா நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. உங்களுக்கும் அவனுக்கு ஒரு பாண்டிங் நடக்கணும்னா
அது சைவமாக இருந்தால் சைவ வழிபாடு, அசைவமாக இருந்தால் அசைவ வழிபாடு. அதில் மாற்றாதீங்க. உடன்பாடு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை செய்யுங்க. இல்லையா நீ எங்கே இருந்தாலும் படமே தேவையில்லை, மனசு நினைங்க. மனசு நினைச்சா போதும், தெய்வம் எங்கே இருந்தாலும் புரிஞ்சிருச்சு. இவ்வளோதான் விஷயம். ஐயா, ஐயப்பனை பற்றி பல விஷயங்கள் கேட்டேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.